சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். ஒரு பக்கம் கர்நாடகாவோட பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி துறை. ஆமா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். குறிப்பா பெங்களூரு வடக்கு பல்கலைக்கழகம், அப்புறம் பெரிய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இது. ஆமா, இந்த வழக்கோட தீர்ப்பு கல்வித்துறையில ஒரு பெரிய விவாதத்தையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அப்படியா? சரி, அதோட மையப்புள்ளி என்ன? எதுக்காக இந்த சண்டை? மையப்புள்ளி ரொம்ப எளிமையானதுதான், ஆனா ரொம்ப முக்கியமானது. பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற காலேஜ்கள் கிட்ட இருந்த இணைப்பு கட்டணம், அதாவது அஃபிலியேஷன் ஃபீய வாங்குறாங்க. ஆமா. இந்த கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண வரி பிரச்சனை மாதிரி தெரியலாம். ஆனா இதோட தாக்கம் அது ஒட்டுமொத்த கல்வி அமைப்பையுமே பாதிக்கக்கூடியது. சரி, அப்போ விஷயத்துக்குள்ள போலாம். இந்த பிரச்சனை முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? ஜிஎஸ்டி துறை எதுக்காக திடீர்னு பல்கலைக்கழகங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க? ஜிஎஸ்டி துறையோட பார்வை ரொம்ப நேரடியானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்கள் தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற காலேஜ்களுக்கு இணைப்பு, அதாவது அஃபிலியேஷன் கொடுக்கறாங்க. இது ஒரு சேவை. சரி, அது ஒரு சேவை தான். இந்த சேவைக்காக இணைப்பு கட்டணம் வாங்குறாங்க. ஒரு சேவைக்கு கட்டணம் வாங்கப்பட்டா அது ஜிஎஸ்டி சட்டப்படி வரிக்கு உட்பட்டது. இதுல என்ன சந்தேகம்? இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஒரு நிமிஷம், அவங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதானே. இணைப்பு கொடுக்கறது ஒரு சேவை, அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குறாங்க. அப்போ ஜிஎஸ்டி வருங்கிறதுன்னு அடிப்படை. நீங்க கேக்குறது தான் ஜிஎஸ்டி துறையோட வாதத்தோட அஸ்திவாரம். அவங்க பார்வையில இதுல எந்த தப்பும் இல்ல. இதை இன்னும் வலுப்படுத்த மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம், அதாவது சிபிஐசி, சில சுற்றறிக்கைகளை கூட வெளியிட்டது. ஓ, சுற்றறிக்கைகள் கூட வந்துருச்சா? ஆமா, குறிப்பா 2021லயும் 2024லயும் வந்த சுற்றறிக்கைகள் இந்த மாதிரி அங்கீகாரம் அல்லது இணைப்பு வழங்குற சேவைகளுக்கு 18% ஜிஎஸ்டி பொருந்தும்னு ரொம்ப தெளிவுபடுத்தியது. 18%? ஆமா, இத அடிப்படையா வச்சுதான் அவங்க நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப நோட்டீஸ்ல எவ்வளோ தொகை கேட்டிருந்தாங்க? சும்மா ஒரு சில லட்சங்களா, இல்ல பெரிய தொகையா? அடேங்கப்பா, இது சாதாரண தொகை இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெங்களூரு வடக்கு பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே 2017ல இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும்னு நோட்டீஸ் போச்சு. என்னது, 8 கோடி ரூபாயா? அதுவும் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு? ஆமா. இது கல்வி நிறுவனங்களுக்கு எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியை கொடுத்திருக்கும். மத்த பல்கலைக்கழகங்களுக்கும் இதே மாதிரி தானா? ஆமா, இதே மாதிரிதான் மத்த பல்கலைக்கழகங்களுக்கும் பல கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமையா மாறிடுச்சு. அதனாலதான் அவங்க நீதிமன்றம் போனாங்களா? ஆமா, அதனாலதான் அவங்க இதை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. இது உண்மையிலே பெரிய தொகை. சரி, நீதிமன்றத்துல பல்கலைக்கழகங்கள் எப்படி இந்த வாதத்தை எதிர்கொண்டாங்க? ஜிஎஸ்டி துறையோட இது ஒரு சேவை, அதனால வரி கட்டணுங்கிற நேரடியான வாதத்தை உடைக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ஆழமான சட்ட ரீதியான வாதங்களை முன் வச்சாங்க. அவங்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான வாதம், நாங்க பண்றது வணிகம், அதாவது பிசினஸ் கிடையாது என்பதுதான். பிசினஸ் கிடையாதா? ஆமா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல்கலைக்கழகங்களோட முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறது. லாபம் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி மாதிரி எங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். ஏன்னா பொதுவா ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 217 ரொம்ப பரந்த வரையறை கொண்டது இல்லையா? ஆமா, லாப நோக்கம் இல்லேனாலும் ஒரு செயல் வணிகம் ஆகலாம்னு அது சொல்லுது. அப்போ கல்வி மட்டும் எப்படி அதுல இருந்து தப்பிக்குதுன்னு அவங்க விளக்கினாங்க. மிகச் சரியான கேள்வி. இதத்தான் ஜிஎஸ்டி துறையும் கேட்டது. அதுக்கு பல்கலைக்கழகங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டினாங்க. பல முக்கியமான தீர்ப்புகள்ல உச்சநீதிமன்றமே கல்வி என்பது ஒரு வர்த்தகமோ வணிகமோ அல்ல, அது ஒரு உன்னதமான பணி அப்படின்னு சொல்லிருக்கு. ஓ, அப்படியா? அதனால எங்களோட அடிப்படை செயல்பாடே வணிகம் இல்லைங்கிறது அவங்களோட அடி. ஓகே, அவங்க பண்றது பிசினஸ் இல்லைன்னு சொல்றாங்க. அது அடுத்தத எந்த வாதத்துக்கு கொண்டு போகுது? அது அவங்களோட இரண்டாவது வாதத்துக்கு இட்டு செல்லுது. இது சப்ளை கிடையாது. சப்ளை கிடையாதா? ஆமா,
ஜிஎஸ்டி சட்டத்தின்படி ஒரு செயல் வணிகத்தின் போக்கில் அல்லது வணிகத்தை மேம்படுத்துவதற்காக செய்யப்பட்டா மட்டும்தான் அதை சப்ளைன்னு சொல்ல முடியும். சரி. எங்களுடைய மூல செயல்பாடே வணிகம் இல்லனும்போது அதோட ஒரு பகுதியா நாங்க வாங்குற இணைப்பு கட்டணம் மட்டும் எப்படி சப்ளை ஆகும்? புரியுது. அதாவது பிசினஸ் இல்ல, அதனால சப்ளை இல்ல. அப்போ அவங்க வாங்குற இந்த இணைப்பு கட்டணத்தை எப்படி சொல்றாங்க? அதுக்கு என்ன பேர்? அதுதான் அவங்களோட மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான வாதம். நாங்க வாங்குறது சேவைக்கான பரிசீலனை, அதாவது கன்சிடரேஷன் அல்ல. கன்சிடரேஷன் இல்லையா? அப்போ அது என்ன? அவங்க சொல்றாங்க, நாங்க வாங்குறது சட்டப்பூர்வமான மற்றும் ஒழுங்குமுறை சார்ந்த கட்டணம், ஸ்டாச்சுட்டோரி ஃபீ. ஸ்டாச்சுட்டோரி ஃபீ, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இத புரிய வைக்க ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அரசாங்கத்துக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்க இல்லையா? ஆமா, கட்டுறோம். இப்போ அரசாங்கம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கும் சேவையை விற்பனை செய்தா இல்ல அதோட சட்டப்பூர்வ கடமையை செய்தா? அது அவங்களோட சட்டப்பூர்வ கடமைதான், சேவை விற்பனை கிடையாது. அதேதான். அதே மாதிரி பல்கலைக்கழகங்கள் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள். காலேஜோட தரத்தை உறுதி செய்யறதும் அவைகளை ஒழுங்குபடுத்துறதும் பல்கலைக்கழகங்களோட சட்டப்பூர்வ கடமை. சரி. அந்த கடமையை செய்யறதுக்காக சட்டப்படி வசூலிக்கப்படுற கட்டணத்தை ஒரு கமர்ஷியல் சேவைக்கு வாங்குற விலையா பார்க்க முடியாது. இதுதான் அவங்களோட வாதத்தோட மையம். கட்டணம் வியாபாரத்துக்கான விலை இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீதிமன்றம் இதையெல்லாம் ஏத்துக்காம இல்ல இது ஒரு சேவைதான்னு சொல்லியிருந்தா அவங்க கிட்ட வேற ஏதாவது வாதம் இருந்ததா? ஒரு பிளான் பி மாதிரி? நிச்சயமா. அதுதான் அவங்களோட நான்காவது மற்றும் கடைசி வாதம். ஒரு பாதுகாப்பு வாதம்னு சொல்லலாம். ஒருவேளை இதையெல்லாம் மீறி நீதிமன்றம் இதை ஒரு சேவையா கருதினாலும் எங்களுக்கு வரி விலக்கு உண்டுன்னு சொன்னாங்க. வரி விலக்கா? எதன் அடிப்படையில்? ஜிஎஸ்டி அறிவிப்பு எண் 12/2017 படி கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுற சில சேவைகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகே. நாங்க ஒரு கல்வி நிறுவனங்கிறதால எங்க செயல்பாடுகளுக்கு இயல்பாகவே வரி விலக்கு உண்டுங்கிறது அவங்களோட கடைசி வாதமா இருந்துச்சு. பல்கலைக்கழகங்களோட 4 வாதங்களுமே ரொம்ப வலுவா இருக்கு. குறிப்பா அந்த சட்டப்பூர்வ கடமைங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றம் இந்த வாதங்களை எப்படி பார்த்தது? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிக்கும் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனையில பம்பாய் உயர்நீதிமன்றத்தோட கோவா பெஞ்ச் வழங்கிய ஒரு தீர்ப்பு ரொம்ப முக்கியமா பார்த்தாங்க. வேறொரு நீதிமன்றத்தோட தீர்ப்பியா? ஆமா, அது கோவா பல்கலைக்கழகம் வழக்கு. அந்த வழக்குலயும் இணைப்பு கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஓ, அப்போ அது இந்த வழக்குக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கும். நிச்சயமா ஒரு வலுவான முன்னுதாரணமா அமைஞ்சது. அப்போ கர்நாடக உயர்நீதிமன்றமும் அதே வழியில தான் போச்சா? ஆமா, கர்நாடக உயர்நீதிமன்றம் பல்கலைக்கழகங்களோட வாதங்களை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. நீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுச்சு. ஒரு நிறுவனத்தோட முதன்மை செயல்பாடே வணிகம் இல்லைன்னா அதனோட தொடர்புடைய துணை செயல்பாடுகளையும் வணிகமா கருத முடியாது. புரியுது. இங்க பல்கலைக்கழகத்தோட முதன்மை செயல்பாடு கல்வி, இணைப்பு வழங்குறது அதோட ஒரு துணை செயல்பாடு. அதனால இணைப்பு கட்டணம் வசூலிக்கிறது ஒரு வணிக நடவடிக்கை கிடையாதுன்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது. அப்போ ஜிஎஸ்டி துறை அனுப்புன எல்லா நோட்டீஸையும் ரத்து செஞ்சுட்டாங்களா? ஆமா, முற்றிலும். அப்போ தீர்ப்போட இறுதி முடிவு என்ன? ஜிஎஸ்டி துறை அனுப்பிய ஷோகாஸ் நோட்டீஸ்கள் மற்றும் அது தொடர்பான எல்லா உத்தரவுகளையும் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி நீதிமன்றம் ரத்து செஞ்சது. அதாவது பல்கலைக்கழகங்கள் இணைப்பு கட்டணம், பட்டமளிப்பு கட்டணம், பதிவு கட்டணம்னு எந்தவிதமான சட்டப்பூர்வ கட்டணங்களுக்கும் ஜிஎஸ்டி செலுத்த தேவையில்லை. ஓ, இதுதான் இந்த தீர்ப்போட தெளிவான சாராம்சம். சரி. இந்த தீர்ப்போட உண்மையான தாக்கம் என்ன? இது வெறும் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் கிடைச்ச ஒரு வரி விலக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கா? இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இந்த தீர்ப்போட உண்மையான முக்கியத்துவம் வரி இல்லைங்கிறதுல மட்டும் இல்ல. ஒரு அரசாங்க அமைப்பு சட்டப்படி அது செய்ய வேண்டிய கடமையை செய்யறதுக்காக ஒரு கட்டணம் வசூலிச்சா அதை இன்னொரு அரசாங்கத்துறையே வந்து நீங்க பிசினஸ் பண்றீங்க வரி கட்டுங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இது உறுதிப்படுத்துது. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி மத்த துறைகளுக்கு பொருந்தும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு ஆர்டிஓ வாகன பதிவுக்காக வாங்குற கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி துறை நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்லது முனிசிபல் கார்ப்பரேஷன் கட்டிட அனுமதிக்கு வாங்குற கட்டணத்துக்கு வரி கேட்க முடியுமா? அவங்களும் ஒரு வகையில சேவை தான் செய்யறாங்க, கட்டணமும் வாங்குறாங்க. ஆமாமா. ஆனா அவங்க செய்யறது சட்டப்பூர்வமான கடமை,
கமர்ஷியல் சேவை கிடையாது. இந்த வேறுபாட்டை தான் இந்த தீர்ப்பு ரொம்ப ஆழமா தெளிவுபடுத்தியிருக்கு. ஓ, இப்ப புரியுது. பணம் பரிமாறப்பட்டாலே அது வரிக்குட்பட்ட வணிக பரிவர்த்தனை ஆகிடாது. அந்த செயல்பாட்டோட தன்மை, அதாவது நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் மிக முக்கியம். ரொம்ப அருமையான விளக்கம். ஒரு குறிப்பிட்ட வழக்கோட தீர்ப்பு எப்படி ஒரு பெரிய கொள்கை அளவிலான விஷயத்தை தெளிவுபடுத்துதுங்கிறது இப்ப புரியுது. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. நிச்சயமா. இந்த தீர்ப்பு பல்கலைக்கழகங்களின் கல்வி மற்றும் சட்டப்பூர்வமான கடமைகளை வணிகச் செயல்பாடுகளிலிருந்து வேறுபடுத்துகிறது இல்லையா? ஆமா. ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள கோட்டைய எங்கே வரையறுப்பது? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பல்கலைக்கழகம் தன்னோட பெரிய ஆடிட்டோரியத்தை ஒரு தனியார் கம்பெனியோட இசை நிகழ்ச்சிக்கு வாடகைக்கு விட்டா என்ன ஆகும்? அது வணிகமா கருதப்படலாம். அல்லது ஒரு பெரிய பதிப்பகத்தை நடத்தி வணிக ரீதியா புத்தகங்களை வித்தா அதுக்கு ஜிஎஸ்டி பொருந்துமா? இந்த இடத்துல ஒரு செயல்பாடு எப்போ சட்டப்பூர்வ கடமையா இருக்கு, எப்போ அது வணிகச் செயல்பாடா மாறுதுங்கிற கோடு ரொம்ப மெல்லிசானது. அத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.